அதாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா போன வாரம் வந்து நோ எலிமினேஷன் வீக் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்லிட்டார். இது 9வது வாரம், இன்னும் 6 வாரம் தான் வெளியில் இருக்குது. இந்த 6 வாரத்தில் 16 கண்டஸ்டன்ஸ் வந்து இருக்கிறாங்க. 16 கண்டஸ்டன்ஸில் டாப் 5ல் 5 பேர் போனோம் அப்படின்னா 11 பேரை வந்து எவிக்ட் பண்ணணும். ஒருத்தர் பணப்பெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மீதி இருக்கக்கூடிய 10 பேரை வாரத்துக்கு 2 பேர்னு அனுப்பிச்சா மட்டும்தான் அந்த கணக்கு வந்து டேலி ஆகும். கரெக்டா? இப்போ அதுக்காக என்ன பண்ண போகிறாங்க? ஒரு வாரம் ட்ரிபிள் எவிக்ஷன் இருக்குமா? ஒரு வாரம் இப்போ வரக்கூடிய வாரங்கள் எல்லாமே டபுள் எவிக்ஷனாக இருக்குமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி மக்களுக்கு. இப்போ அதுக்கான ஒரு விடையாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அதாவது மிட்வீக் எவிக்ஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும். வார மிடில் ஒரு நபரை வந்து வெளியேற்றுவாங்க. யாரு பேசிட்டு இருக்காங்க? வார மிடில் வந்து ஒரு நபரை வெளியேற்றுவாங்க. சாரி, எங்கள் அப்பா வந்துட்டாரு, மன்னிச்சிருங்க. யாரு வீடியோ பேசிட்டு இருக்க? சோபா இந்த பக்கம் இவனுங்க பிரச்சனை கண்டஸ்டன்ஸு, ஒரு பக்கம் சேனல் வந்து படுத்துருச்சு, அது ஒரு பக்கம் நமக்கு டிப்ரெஷனு, இன்னொரு பக்கம் நம்ம பேசின ஒன்று கரண்ட்டு போகுது, நெட்டு போகுது, மழை பெய்யுது, பிரச்சனை வருது, இதில் பத்தாதுன்னு இந்த பிரச்சனை வேறு. நம்ம ஒரு ஆர்வமாக ஒன்று பேசிகிட்டு இருப்போம். நான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோவாக பேசிகிட்டு இருப்பேன். நான் மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்து நான் பார்த்ததுலலாம் அப்படியே வந்து மைண்டுக்குள்ளே அப்படியே நான் ஒரு சீன் க்ரியேட் பண்ணி நான் பேசிகிட்டே இருப்பேன். டக்குன்னு இப்படி இன்ட்ரப்ட் பண்ணால் அடுத்து என்ன பேசுறதுன்னே நமக்கு தெரியாது. பல வாட்டி நடக்குதுங்க. நான் பிக் பாஸ் பார்க்குறேனோ இல்லையே, எங்கள் அம்மா பிக் பாஸை போட்டு உட்காந்துக்கிட்டு சவுண்டை வச்சுக்கிட்டு, இப்போ நான் அமைதியாக இருந்தேன்னா அங்கே வெளியில் டிவியில் ஓடுறது கேட்கும். ஒரு பக்கம் என் தம்பி குழந்தை, இவங்க சும்மா இருந்தாலும் அவள் சும்மா இருக்க மாட்டா, கத்திக்கிட்டு இருக்கா. எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் ஒரு மனுஷனுக்கு. ஒரு நாள்லாம் நான் பேசிகிட்டு இருக்கும்போது கரண்ட் போகுதுங்க. சச்ச அதனால தான் சொல்கிறேன், இனிமேல் பிக் பாஸ் பக்கமே வரப்போகிறது கிடையாது. இந்த சீசனோட ஏற கட்டி கண்டஸ்டண்ட்டாக போகிறோம் நம்ம. ஓகே, சரி, எதில் விட்டேன் நான்? மிட்வீக் எவிக்ஷன் இது நடக்கும். அதே மாதிரி இன்னைக்கு மிட்வீக் எவிக்ஷன் நடக்க போகிறதாக ஒரு செய்தி வந்திருக்கு. ஏன்னா ஒரு 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 ஹைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கும் ஒரு மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இந்த வாரத்தை, ஏன்னா கண்டஸ்டன்ஸ் எதுவுமே பண்ணுறதில்ல. அவங்க வந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கேரக்டரில் இல்லாமல் அவன் வந்து இப்போ ரெமோ கேரக்டர்லாம் எவ்வளோ நல்ல கேரக்டர் தெரியுமா? அது எப்படிலாம் போய் பார்வதி பின்னாடியே ஆன்டி கேரக்டரா அது பார்வதி பின்னாடி சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. அதான் மக்ருதின்றது மக்ருதின் தான், கரெக்டாக இருக்குது அவருக்கு பேர். ஓகே, சரி, ஓகே. எங்கே விட்டேன்? மிட்வீக் எவிக்ஷன். இந்த வாரம் மிட்வீக் எவிக்ஷன் பண்ணால் இந்த வாரம் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு சேனல் வந்திருக்காங்களாம். ஏன்னா பிக் பாஸ் எப்படி நொந்து போயிட்டாரோ, கண்டஸ்டன்ஸ்னால பிக் பாஸ் எப்படி நொந்து போயிருக்காரோ, சேனலும் அந்த அளவுக்கு நொந்து போயிருக்கு. அதனால் ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. இப்போது யார் மிட்வீக் எவிக்ஷனில் வெளியேற வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் இன்றைக்கான அன்அஃபிஷியல் ஓட்டிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டாப்பில் இருக்கிறது வந்து வினோத் தான். இப்போ எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் டாப் 5க்கு போக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த டாப் 5 வந்து விளங்காத டாப் 5 தான். வினோத் அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 1,30,000 ஓட்டு வந்து வந்திருக்குது. ஓகேவா? ஆனால் வினோத்துக்கு ஓட்டு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு வாரம்லாம் அதிகப்படியான ஓட்டு வந்து அவருக்கு வந்துச்சு. 3 லட்சம் ஓட்டு வந்து வாங்கியிருந்தாப்புல. இன்னைக்கு வியாழக்கிழமை தான் நினைக்கிறேன். ஆனால் வாரம் மிடில் இருக்கும் ஓட்டு வந்து அவருக்கு 1,30,000 தான் வந்திருக்கு இப்போ வரைக்கும். இப்போ இன்னும் ஒரு 2 நாள் போனால் கூட இன்னும் ஒரு 1 லட்சம் ஓட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அதிகப்படியாக 2.5 லட்சம் ஓட்டு வந்து அவருக்கு வரும். நாளையோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன் ஓட்டிங்கு. அவ்வளோதான் வரும். அவர் ஃபர்ஸ்டில் இருக்கார். பார்வதி அடுத்து 75,553 ஓட்டு. இப்போ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது ஓட்டு ஏறி இருக்கும். அவங்க வந்து இருக்கிறாங்க. திவ்யா அவர்கள் நேற்று வந்து பேசின விஷயங்களில் அவங்களுக்கு நிறையா ஹைப் வந்து ஏறி இருக்குது. ஏன்னா நேற்று திவ்யா பேசினா கரெக்டான விஷயங்களை பேசுகிறாங்க, பேசலைன்னா அமைதியாகவே இருந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மக்களுடைய ஆதரவுன்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ரவுண்டாக பார்த்தீங்கன்னா 60,000 ஓட்டு வந்து இப்போ நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்திருக்கலாம் தோராயமா. விக்ரம் 4வது இடத்துக்கு போயிட்டாப்புல. 3வது இடத்துல விக்ரம் இருந்தார், அவர் 4வது இடத்துக்கு போயிட்டாரு. விக்ரம் வாங்கியிருக்கிற ஓட்டு பார்த்தீங்கன்னா 46,000 சில்லற. அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது இடத்துல கமருதீன், அதே வந்து 44,000 சில்லற. ஸோ இந்த 5 பேர் தான் டாப் 5க்கு போவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்ற ஆட்கள்லாம் வந்து இப்போ நாமினேஷனில் இல்லாத ஆட்கள் கூட பெருசாக மக்கள் மத்தியில் பேசப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது. ஸோ இதுதான் டாப் 5 இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா. ஆக்சுவலாக இந்த வீக்கில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறது பிரஜனு, ஆனால் பிரஜனுக்கு ஓட்டு கம்மியாக இருக்குது, சாண்ட்ராவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னு தெரில. சாண்ட்ரா வந்து 31,358, கொஞ்சம் சொற்ப எண்ணிக்கை தான் 2 பேரும். அடுத்து பிரஜனு 30,000 ஓட்டு வந்து அவர் வாங்கியிருக்கிறாரு. கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் 2 பேருக்குள்ளே இருக்குது. 8வது இடத்துல சுபிக்ஷா. இவங்க எல்லாருமே தான் டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. இப்போ 8வது இடத்துல சுபிக்ஷா 28,000 சில்லற ஓட்டு வாங்கியிருக்காங்க. 9வது இடத்துல கனி 27,000 சில்லற ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க. 10வது இடத்துல அமித் இருக்காப்புல 27,000 சில்லற வந்து வாங்கியிருக்காங்க. கடைசி இடத்துல இருக்கிறது எஃப்ஜே 27,000 சில்லற. அவரும் அமித்துக்கும் எஃப்ஜேவுக்கும் ஒரு 200 ஓட்டு வித்தியாசம். ஸோ இப்போ இந்த மிட்வீக் எவிக்ஷன் வச்சாங்க அப்படின்னா எஃப்ஜேவோ இல்லை அமித்தோ வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். எனக்கு தெரிஞ்சு சேனல் வந்து ஒரு டிஆர்பியை பேஸ் பண்ணி ஒரு எலிமினேஷன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எஃப்ஜேவை காப்பாற்றுவாங்க. ஏன்னா வியானா ஃபேமிலி வரணும், ஆதிரை ஃபேமிலி வரணும். ஆதிரை ஒருவேளை அடுத்த வாரம் தப்பிச்சிட்டாங்கன்னா ஃபேமிலி ரவுண்டுக்கு அவங்க இருப்பாங்க. ஏன்னா 12வது வாரம் 13வது வாரம் 11 இல்லை 12 இதில் எதிலோ ஒரு வாரத்தில் தான் ஃபேமிலி ரவுண்டு இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக எஃப்ஜேவை காப்பாற்றணும்னு நினச்சா சேனல் காப்பாற்றும். அப்போ யார் பலியாவாங்கன்னா அமித்துக்கு வாய்ப்பு இருக்குது. சாரி மக்களே, அமித்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அமித்தையும் காப்பாற்றுறாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல பலியாக போகிறது கனியோ இல்லை சுபிக்ஷாவோ. கனிக்குமே எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி ரவுண்டுக்காக அவங்கள வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சுபிக்ஷா போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். சேனல் தான் டிசைட் பண்ணணும். எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் ஒரு 2 பேர் போவாங்க. அதில் கனி அவர்கள் நிச்சயமாக இடம் பெறுவாங்க நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா சுபிக்ஷாவுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆக மொத்தம் இந்த 4 பேர் தாங்க டேஞ்சர் ஜோனில் இருக்காங்க. இந்த 4 பேரில் எந்த 2 பேர் வேணாலும் போகலாம், இல்லை எந்த 3 பேர் வேணாலும் போகலாம். அமித், சுபிக்ஷா, எஃப்ஜே, கனி, இந்த 4 பேர். ஸோ இந்த 4 பேரில் யார் போனால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன்.